பறவைகளின் தண்ணீர் கஷ்டங்கள். துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டு கிளி எல்லாரும் சேர்ந்து மஹிக்கழுகோட வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மஹி அவங்க செய்யற வேலைக்கு மாசம் மாசம் சம்பள பணம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்துல தான் அவங்க 3 பேரும் அவங்க பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் விவசாயத்தை நம்பிதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுதான் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணி, சோட்டு, சிச்சு காக்கா 3 பேரும் நல்ல நண்பர்கள். அவங்கள யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னொருத்தங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க. சோட்டு, அடுத்த வாரம் உன் பிறந்த நாள் இல்லையா? அதனாலதான் நானும் சிச்சுவும் இன்னைக்கு பட்டணத்துக்கு போய் உனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல புடவைய வாங்கிட்டு வந்திருக்கோம். உன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நீ இந்த புடவைய தான் கட்டிக்கணும், சரியா? அட, இப்ப இதெல்லாம் தேவையா? நீங்களே எவ்வளவோ கஷ்டத்துல இருக்கீங்க. இந்த பணத்தை வேற எதுக்காவது நீங்க பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா? ஆனாலும் இந்த புடவை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சோட்டு கிளி, சிச்சு காக்கா, துணிக்குருவி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு சொந்தக்காரியான மஹிக்கழுகு அங்க வந்துச்சு. நாள் பூரா இப்படி பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்ல ஏதாவது வேலை பார்க்க போறீங்களா? நாள் பூரா பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்களே, எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களே. ஆனா சம்பளம் மட்டும் சரியான நேரத்துக்கு கொடுக்கணும், அதுவும் அதிகமா கொடுக்கணும். இங்க பாருங்க, இந்த தடவை வயல்ல சரியா வேலை நடக்கல, அப்புறம் உங்களுக்கு சம்பள பணம் கொடுக்க மாட்டேன். அப்படி மஹிக்கழுகு கோவப்பட்டதுனால சோட்டு, சிச்சு, துணி அவங்கவுங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. பாவம், மஹிக்கழுகு அவங்க 3 பேரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தும். வயல் வேலை மட்டும் இல்ல, சில நேரத்துல அதோட வீட்டு வேலையையும் செய்ய வைக்கும். அப்படி அதோட சொந்த வேலைக்கும் அவங்கள பயன்படுத்திக்கும். இன்னைக்கு வீட்டு வேலைக்காரி வேலைக்கு வரல, உங்களை யாராவது வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு போங்க. நான் போறேன் சோட்டு, உனக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல, இன்னைக்கு நீ இங்கே வேலை பாரு. என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி துணி. அப்படி ஒருத்தங்க கஷ்டத்துக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஊர்ல தண்ணிக்கு எப்பவுமே பஞ்சம் வந்ததே இல்லை. வெயில் காலத்துல கூட தண்ணி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. சுத்தி இருக்கிற ஊர்ல எல்லாம் தண்ணி பஞ்சம், ஆனா நம்ம ஊர்ல தண்ணிக்கு எந்த குறையும் இல்ல. ஆமா, நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த ஆத்த பார்த்தாலும் எந்த குளத்தை பார்த்தாலும் எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி துணிக்குருவியும் சிச்சு காக்காவும் அந்த ஊர்ல இருக்கிற தண்ணிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல மிமி அப்படிங்கிற காக்கா தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மிமி காக்காவால அந்த காட்டுல இருக்கிற விலங்குகளால நிம்மதியா அங்க தியானம் செஞ்சுக்க முடியல. எவ்வளவோ நாளா பாத்துக்கிட்டு இருக்க, இந்த காட்டுல இதுவரைக்கும் நான் நிம்மதியா தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் இங்க தியானம் செய்யவே முடியல. பேசாம இந்த காட்டை விட்டு வேற இடத்த தேடிதான் நான் போய் தியானம் பண்ணணும் அப்படின்னு மிமி காக்கா அந்த காட்டை விட்டு தியானம் செய்யறதுக்கு ஏத்தாப்புல ஒரு இடத்த தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ மிமி காக்கா துணிக்குருவி வாழ்ந்துகிட்டு இருந்த கிராமத்துக்கு வந்துச்சு. மிமி காக்காவுக்கு அந்த கிராமம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது கிராமமாவே இருந்தாலும் இங்க எந்த ஒரு பரபரப்பும் இல்ல, எல்லாரும் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் இங்கேயே தியானம் செய்ய போறேன். அப்படி மிமி காக்கா ஒரு மரத்தை பார்த்து அந்த மரமே போதும்னு நினைச்சு அங்க தியானம் செய்ய ஆரம்பிச்சுது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளும் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த மிமி காக்காவை ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்போ ஒரு நாள் மஹிக்கழுகு மிமி காக்காவை பார்த்துச்சு. யார் இந்த காக்கா? ஏன் அனுமதி வாங்காம நம்ம ஊருக்குள்ள எப்படி வந்துச்சு? சிச்சு, இது என்ன உன் சொந்தக்காரியா? ஐயோ இல்லைங்கம்மா, இவங்களுக்கோ எனக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல. அப்படின்னா இந்த காக்கா யாரா இருக்கும்? இங்க பாரு காக்கா, எந்திரி, கண்ணு தர. அப்படி மஹிக்கழுகு தியானத்துல இருந்த மிமி காக்காவை தொட்டப்போ மிமி காக்கா கண்ணை திறந்து பார்த்துச்சு. யார் நீங்க? எதுக்காக என்னுடைய தியானத்தை இப்படி கெடுத்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எங்க எதுக்கு வந்த? இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை? நான் ஒரு சன்னியாசினி. இதுக்கு முன்னாடி காட்டுல தான் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்க நிம்மதியா தியானம் செய்ய முடியல. அதனாலதான் அமைதியான இடமா இருக்கட்டும்னு இங்க தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தியானம் செய்ய விடுங்க அப்படின்னு மிமி காக்கா மஹிக்கழுகுக்கு பதில் கொடுத்து
மறுபடியும் அந்த மரத்துக்கு கீழே தியானம் செய்யறதுக்காக போச்சு. யார் வேணும்னாலும் வந்து தங்கிட்டு போறதுக்கு இது ஒன்றும் தர்மசத்திரம் கிடையாது. எங்க ஊர்ல நாங்க மட்டும்தான் வாழணும். நீ எந்த குலம்னு தெரியல, எந்த ஊரை சேர்ந்தவன்னு தெரியல. அப்படிப்பட்ட உன்னை எங்க ஊர்ல தங்க எப்படி அனுமதி கொடுக்கறது? முதல்ல இங்கிருந்து போயிடு. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே. இந்த மரத்துக்கு கீழே தங்க இடம், அப்புறம் அந்த குளத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி, அவ்வளவுதானே. இதை கூட கொடுக்க முடியாதா? என்னது, இடம் மட்டும் இல்லாம குளத்துல இருக்கிற தண்ணி வேற வேணுமா? நீ எந்த குலத்தை சேர்ந்தவ அப்படின்னே தெரியல. நீ அந்த குளத்தோட தண்ணியை பயன்படுத்தினா எங்களை மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாம் வேற எந்த தண்ணிய பயன்படுத்த முடியும்? அப்படின்னு மகிக்கழகு சொன்னதை கேட்டு மிமி காக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க ஊர்ல எல்லா செல்வங்களும் இருக்கு அப்படிங்கிற திமிரலையா பேசுறீங்க? இப்பவும் ஜாதி மதம் குலம் அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா? பாருங்க, உங்க ஊர்ல இருக்கிற எல்லா செல்வங்களும் அழியத்தான் போகுது. நீங்க எல்லாரும் தண்ணிக்காக கூட கஷ்டப்படுற நாள் வரும் அப்படின்னு மிமி காக்கா அவங்கள சபிச்சு அங்கிருந்து போயிடுச்சு. சோட்டு கிளியும் சிச்சு காக்காவும் அப்புறம் துணிக்குருவியும் மிமி காக்கா சொன்னது கேட்டு ரொம்பவே பயந்துட்டாங்க. ஐயோ அம்மா, நீங்க அப்படி சொல்லிருக்க வேண்டாம். இப்ப ஊருக்கு என்ன ஆகுமோ என்னவோ. உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க தான் இந்த மாதிரி சாபத்தை எல்லாம் நம்புவாங்க. ஆனா நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். போங்க, போய் என்ன வேலை இருக்கோ அதை எடுத்து போட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி மகிக்கழுகு போயிடுச்சு. சிச்சு, சோட்டு, துணி 3 பேரும் வயல்ல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஞாபகம் பூராவும் அந்த மிமி காக்கா கொடுத்த சாபத்துல தான் இருந்துச்சு. நாட்களும் போச்சு. மிமி சொன்ன மாதிரியே ஊர்ல பஞ்சம் வர ஆரம்பிச்சுது. எந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல. கிணறு, குளம் எல்லாத்துலயுமே தண்ணி வத்தி போச்சு. தண்ணி இல்லாம வயல்ல விளைய வச்ச விளைச்சல் எல்லாமே கூட காஞ்சி போயிடுச்சு. என்னது இதெல்லாம்? அந்த காக்கா சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்குதே. சொன்னப்போ நீங்க கேட்டீங்களா? அன்னைக்கு நாங்க எவ்வளவோ சொன்னோம் இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு. ஆனா நீங்க கேட்கவே இல்லை. அதுக்குதான் அந்த மிமி காக்கா சாபம் விட்டுட்டு போயிடுச்சு. பாவம், அத குடத்துல இருக்கிற தண்ணியை கூட நீங்க குடிக்க விடலல்ல, அதனாலதான் இப்படியெல்லாம் ஆச்சு. வாங்க, இப்பவே அந்த காக்கா எங்க இருக்குன்னு தேடி பார்க்கலாம். அதால மட்டும்தான் நம்ம ஊர் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். அப்படி துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி 3 பேரும் மிமிய தேடிக்கிட்டு போனாங்க. அப்படி அவங்க மிமிய தேடாத இடமே இல்ல. இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்கிற பறவைகள் எல்லாரும் மெதுவா மெதுவா தண்ணி இல்லாம உயிர் விடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் மகிக்கழுகுக்கு அது செஞ்ச தப்பு என்னன்றது புரிஞ்சுது. அப்படி ஒரு இடத்துல மிமி காக்கா தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத 3 பேரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் மிமி காக்காவை ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. மகிக்கழுகு மிமி காக்கா காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுச்சு. மதோ குலோன்னு உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ மிமி காக்கா மகிய மன்னிச்சு அதோட கமண்டலத்துல இருக்கிற தண்ணி எடுத்து அங்க இருக்கிற கிணத்துல ஊத்துச்சு. அவ்வளவுதான், அந்த ஊர்ல இருக்கிற கிணறு, குளம் எல்லாமே தண்ணியால ரொம்ப வழிய ஆரம்பிச்சுது. பறவைகள் எல்லாரும் மிமி காக்காவுக்கு நன்றி சொன்னாங்க. புஜ்ஜி குருவி 10th கிளாஸ் எக்ஸாம்ஸ். துணிக்குருவி பூக்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அதில் வந்த பணத்தை வச்சு அதோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவிக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அதோட பேரு புஜ்ஜி குருவி. புஜ்ஜி குருவி அதே ஊரில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி ரொம்ப புத்திசாலி. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறை படிச்சுட்டா போதும், அதை அப்படியே புரிஞ்சுக்கோ. அப்புறம் படிப்பில் எப்பவுமே முன்னிலையில தான் இருக்கும். அட, அடுத்த ராத்திரி 2 மணி ஆகுது, இன்னும் புஜ்ஜியோட அறையில லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா புஜ்ஜி அப்படின்னு துணிக்குருவி அதோட அறையிலிருந்து எழுந்து புஜ்ஜி குருவியோட அறைக்கு போச்சு. புஜ்ஜி அங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்ததை அது பார்த்துச்சு. புஜ்ஜி, என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் படிச்சுக்கிட்டு இருக்கம்மா. இன்னும் 2 நாள்ல எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது இல்லையா, எப்படியாவது நான் நல்ல மதிப்பெண்களை வாங்கி ஆகணும். நீங்கள் போய் தூங்குங்கம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறமா தூங்கிடுறேன் அப்படின்னு புஜ்ஜி குருவி சொன்ன உடனே துணிக்குருவி சமையல் கட்டுக்குள்ளே போச்சு. புஜ்ஜி குருவிக்காக அது ஹார்லிக்ஸை கலந்து எடுத்துட்டு வந்துச்சு. புஜ்ஜி, கொஞ்சம் இந்த ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு நீ படிமா அப்படின்னு சொல்லிட்டு துணி திரும்பவும் அதோட அறைக்குள்ளே வந்து நல்லா தூங்கிடுச்சு. இப்படி புஜ்ஜி குருவி அதோட பரீட்சைக்காக ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம்
அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த சிச்சு காக்காவுக்கு சின்னு அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். சிச்சு காக்கா பெரிய பணக்காரி. அந்த திமிருனாலேயே சின்னு காக்கா ஒழுங்கா ஸ்கூலுக்கே போகாது. அப்புறம் எப்பவுமே அது புத்தகத்தை திறந்து கூட பார்க்காது. டேய் சின்னு, இப்பயாவது கொஞ்சம் தூசி படிஞ்சிருக்க அந்த புத்தகத்தை திறந்து பாருடா. நீ ஒன்றும் நிறைய மதிப்பெண்களை எடுக்க வேணாம், குறைஞ்சது பாஸ் பண்ணு போதும். அப்பதான் என் மானம் போகாம இருக்கும். இல்லனா எல்லாருக்கும் அறிவுரை சொல்றேனா என் பையனை ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்கடா. யாரோ உங்களை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு நான் எதுக்குமா என்னோட மூளையை இப்படி கெடுத்துக்கணும்? அப்புறம் நான் உங்ககிட்ட எப்போவோ சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஸ்கூல் படிப்பெல்லாம் சுத்தமா செட் ஆகாதுன்னு. நீங்க தான் வலுக்கட்டாயமா மானோன்னு என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க. இப்போ மறுபடியும் அந்த மானன்ற பேரை சொல்லி என்னை பாஸ் பண்ண சொல்றீங்க. அடே, எப்படியாவது நீ பாஸ் ஆகிடுறா. நீ மட்டும் பரீட்சையில பாஸ் ஆகிட்டேன்னா நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சிச்சு காக்கா சொன்னதுனால சின்னு காக்கா பரீட்சையில பாஸ் பண்றதுக்கான முயற்சியை செய்ய ஆரம்பிச்சுது. அப்புறம் புஜ்ஜிக்குருவி காலையிலேயே தூங்கி எழுந்து நல்லா ரெடியாகி ஸ்கூலுக்கு போச்சு. ஸ்கூல்ல அதோட நண்பர்கள் எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதோ புஜ்ஜி, நம்ம ஆல் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் நாளையிலேருந்து நமக்கு எக்ஸாமும் ஆரம்பிச்சிரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட பண்ணு, பயப்படுறதுனால எந்த ஒரு லாபமும் கிடையாது. பயந்துக்கிட்டே எக்ஸாம் ஆளுக்குள்ளே போன அப்படின்னா படித்தது எல்லாம் கூட மறந்து போயிடும். நீ உன் மேலே நம்பிக்கையை வளர்த்துக்கோ, அப்புறம் கண்டிப்பாக நீ பாஸ் பண்ணிடுவ. இப்படி புஜ்ஜிக்குருவி அதோட நண்பர்கள் எல்லாருக்கும் தைரியம் சொல்லுச்சு. அப்போ அங்கே லூசி புறா டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க. பசங்களா, ஆல் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆச்சரியம் என்னன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரே எக்ஸாம் சென்டரில் எழுத போகிறீங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரே அறையில் தான் எக்ஸாம்ஸை எழுத போகிறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூசி புறா எல்லாருக்கும் ஆல் டிக்கெட்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாரும் ஆல் டிக்கெட்ஸுங்களை வாங்கி அவங்க கிட்ட வச்சுக்கிட்டாங்க. அப்புறமா லூசி புறா இப்படி சொல்லுச்சு, இந்த முறை புஜ்ஜி நம்ம ஸ்கூலில் மட்டும் இல்லை, நம்ம ஊர் மொத்தத்துலேயுமே ஃபஸ்ட்டு வருவான்னு தோணுது. ஏன்னா புஜ்ஜி அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறத நான் பார்த்தேன். இப்படி லூசி புறா புஜ்ஜியை புகழ ஆரம்பிச்சுது. அது கொஞ்சம் கூட அதே கிளாஸில் உக்காந்துக்கிட்டு இருந்த சின்னு காக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. சின்னு காக்கா புஜ்ஜிக்கு மட்டும் நல்ல பேரே வரக்கூடாதுன்னு எப்பவும் நினைக்கும். இப்படி அன்றைய நாள் போச்சு. மறுநாள் பசங்க எல்லாரும் எக்ஸாம் பேடு, பென்னு, புக்ஸு, அப்புறம் ஆல் டிக்கெட்டோட அவங்க சென்டருக்கு அவங்க போனாங்க. எல்லாரும் பரீட்சை அறைக்குள்ளே போய் அவங்க சீட்டில் உக்காந்துக்கிட்டாங்க. அப்போது மகி கழுகு இன்விகிலேட்டர் அந்த கிளாஸ்க்குள்ளே வந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், யாராவது பார்த்து எழுதுனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள நான் டீபேர்டு பண்ணிடுவேன். அப்புறம் அவ்வளோதான் உங்கள் கதை. இப்படி மகி கழுகு பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாரும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு மகி கழுகு சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு மகி கழுகு எல்லார்கிட்டையும் கேள்வித்தாளுங்களை கொடுத்துச்சு. கேள்வித்தாளை பார்த்த உடனே புஜ்ஜி இப்படி நினச்சிச்சு, அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி, நான் படித்த கேள்விங்க எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு புஜ்ஜி ஆன்சர் ஷீட்டில் ஆன்சரை எழுத ஆரம்பிச்சுது. 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிஷ்னல் பேப்பரை வாங்கி அது பரீட்சையை நல்லா எழுதிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் புஜ்ஜி பின்னாடியே உட்காந்துக்கிட்டு இருந்த சின்னு காக்கா மட்டும் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்துச்சு, ஐயோ, எத்தனை முறை பார்த்தாலும் இந்த கேள்வித்தாளில் ஒரு கேள்வி கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த புஜ்ஜி மட்டும் அடிஷ்னல் மேலே அடிஷ்னல் பேப்பராக வாங்கி எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு வேலை செய்கிறேன், கேள்வித்தாளில் இருக்கிற கேள்விங்களை முதல்ல நல்லா படிக்கிறேன், அதுக்கப்புறமா வேணா எழுதுறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்படி சின்னு காக்கா முதல்ல கேள்வித்தாளை படிச்சுக்கிட்டு இருந்தான். முதல் கேள்வி இப்படி இருந்துச்சு, வெயில் ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன செய்யணும், அப்புறம் என்ன முன்னெச்சரிக்கையை நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லுங்க. அட, இது கூட தெரியாதா? வெயில் ஒத்துக்கலைன்னா உடனே மயங்கி விழுந்துடணும். அப்போ நம்ம எந்த முன்னெச்சரிக்கையையும் செய்ய வேண்டாம். நம்மள சுற்றி இருக்கிற ஆளுங்களாமே நம்மள பத்திரமா கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருவாங்க. இப்படி கேள்விங்களை படித்து அதுக்கான பதிலை எழுதிக்கிட்டு இருந்துச்சு சின்னு. இப்படி பரீட்சை நேரமும் முடிஞ்சு போயிடுச்சு. மகி கழுகு எல்லார்கிட்ட இருந்தும் ஆன்சர் ஷீட்டுங்களை வாங்குச்சு. பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எக்ஸாம் ஆளை விட்டு வெளியே வந்தாங்க.
எல்லாருமே பரீட்சையை நல்லா எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சின்னு காக்கா கூட நானும் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி முதல் பரீட்சை முடிஞ்சு போயிடுச்சு. மறுநாள் இந்தி பரீட்சை. புஜ்ஜி நிம்மதியா பரீட்சையை எழுதிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சின்னு மட்டும் கேள்வித்தாளை படிக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு, தமிழ் படிக்கிறதுக்கு தான் கஷ்டம்னு பார்த்தா இந்த இந்தி கூட படிக்க கஷ்டமா தான் இருக்கு. நான் ஒரு வேலை செய்கிறேன், கேள்விங்களையே தலைகீழா மறுபடியும் ஆன்சர் ஷீட்ல எழுதுறேன். இப்படி சின்னு காக்கா கேள்வித்தாளில் இருக்கிற கேள்விங்களையே அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் திருப்பி ஆன்சர் ஷீட்ல எழுதி கொடுத்துட்டான். இப்படி புஜ்ஜி பரீட்சைங்களை ரொம்பவே நல்லா எழுதிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சின்னு மட்டும் கொடுத்த கேள்விங்களையே மறுபடியும் ஆன்சர் ஷீட்ல எழுதி கொடுத்தான். அன்னைக்கு கடைசி பரீட்சை நாள். அன்னைக்கும் கேள்விங்களையே ஆன்சர் ஷீட்ல அவன் எழுதிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் என்னன்னா, புஜ்ஜி நல்லா ஆன்சருங்களை எழுதிக்கிட்டு இருந்தா. எப்ப பாரு இந்த புஜ்ஜி நிறைய அடிஷ்னல் பேப்பர்ஸை வாங்கி ஆன்சரை எழுதிக்கிட்டே இருக்கு. இந்த புஜ்ஜியை எப்படியாவது இன்னைக்கு அழ வைக்கணும் அப்படின்னு சின்னு காக்கா அது கூடவே எடுத்துட்டு வந்த சில பேப்பருங்களை புஜ்ஜி குருவிக்கிட்ட தூக்கி போட்டுச்சு. மகி டீச்சர் பாருங்க புஜ்ஜி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு. இப்படி சின்னு காக்கா மகி கழுகு டீச்சரை கூப்பிட்டு புஜ்ஜிய மாட்டி விட்டுருச்சு. நான் எதுவும் செய்யல டீச்சர், நிஜமா எனக்கு இது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ சோட்டுக்கிளி டீச்சர் கூட அந்த அறைக்குள்ள வந்தாங்க. மகி டீச்சர், யாரு உண்மை பேசுறாங்க யாரு பொய் பேசுறாங்கன்னு இந்த கேமராவை பார்த்தா தெரிஞ்சிடும். உண்மையாவே அந்த எக்ஸாம் ஹாலில் ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் கேமரால ரெக்கார்ட் ஆகியிருந்த அந்த வீடியோவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்குள்ள அவங்க போனாங்க. அதுல சின்னு காக்கா பேப்பருங்களை புஜ்ஜி மேல தூக்கி போட்டது அப்படியே ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு. உங்க அம்மா ஊர்ல ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க உனக்கு கொஞ்சம் கூட ஒழுக்க முறையை கற்றுக் கொடுக்கலன்றத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நீ அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸை எழுதிக்கோ. இப்போ மரியாதையா இங்கிருந்து போயிடு. உன்ன மாதிரி ஆளுங்களை தண்டிச்சாதான் இந்த மாதிரி வேலையை மறுபடியும் பார்க்க மாட்டாங்க. இப்படி டீச்சர் எல்லாரும் சின்னுவை எக்ஸாம் எழுத விடாம வெளியே அனுப்பிட்டாங்க. ஊர்ல சிச்சு காக்காவோட மானம் மொத்தமும் போயிடுச்சு. இன்னொரு பக்கம் புஜ்ஜி நல்லா பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட்ஸ் கூட வந்துருச்சு. எல்லாரும் நினைச்ச மாதிரியே புஜ்ஜி அந்த ஊர்லயே ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா என்னன்னா அதோட பையனை கண்டிப்பா படிக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு.